ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு சாப்டர் 11 கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல இருக்க ஆன்சர் இன் டீடைல் 5th ஒன் பார்க்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோப் வந்து எப்படி கிளீன் பண்ணுது, அதோட மெக்கானிசம், அதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கீழே இருக்க இந்த 8 இது இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த 8 இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ அதை பார்த்துட்டோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ அடிக்கடி கேட்பாங்க. இப்போ சோப்போட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த சோப் 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு சோப்புக்கு. ஒன்று போலார் ஹெட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நான் போலார் டெய்ல் அப்படின்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு போலார் ஹெட்னா ஒன்றும் இல்லை. இந்த போலார் ஹெட்டில் எனக்கு COONA அதாவது கார்பாக்சைல் குரூப் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆயிருக்கும். இந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இது வாட்டரோட என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா போலார் ஹெட்டு, COONA குரூப்பு, ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். நான் போலார் அப்படியே ஆப்போசிட். நான் போலாரில் எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த போலார் ஹெட்டுங்கிறது ஷார்ட்டாக இருக்கும், ஷார்ட் எண்டு, இது லாங் எண்டு. ஸோ லாங் எண்ட் ஆஃப் லாங் செயின் ஆஃப் ஹைட்ரோகார்பன், லாங் செயின் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு இதில் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இது எனக்கு ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபோபிக்னாலே பயோலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபோபிக்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வாட்டரோட அட்ராக்ட் ஆகாது. ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஹைட்ரோஃபோபிக் வாட்டரோட அட்ராக்ட் ஆகாது. ஆனால் க்ளோத்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க ஆயில் டர்ட்டோட எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து போலார் ஹெட்டு, நான் போலார் டெய்ல். ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் த டர்ட் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? எனக்கு டர்ட்னாலே அழுக்குன்னு அர்த்தமா? மோஸ்ட் ஆஃப் த க்ளோத்ஸில் எனக்கு டர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் க்ரீஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், லைக் க்ரீஸ் இருக்கும், அல்லது எனக்கு என்ன இருக்கும் ஆயில் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆயிலை நான் வந்து க்ளோத்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். அதுக்கான சோப் என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? மிசிலே ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் மிசிலே ஃபார்மேஷன் எனக்கு என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். மிசிலே ஃபார்ம் ஆகும். மிசிலேனா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த சோப் வந்து டிசால்வ் ஆகுது, டிசால்வ் இன் வாட்டர். ஸோ சோப்பை நார்மலாக வாட்டரோட நம்ம டிசால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த மிசிலே என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மிசிலே வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இந்த மிசிலே எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மிசிலேல 2 இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபோபிக், அடுத்து ஹைட்ரோஃபிலிக். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு இந்த மிசிலேல ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ அதோட ஓரியன்டேஷன் என்னன்னு பார்ப்போமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன்ல, மிசிலேங்கிறது என்ன சொல்லிட்டேன், இந்த சோப்போட டிசால்வ் ஆகும் வாட்டரில், மிசிலே ஃபார்ம் ஆகும். இந்த மிசிலேல ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பால் மாதிரி தான் இருக்கும் மிசிலே, அது ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் லைன் இருக்குது, சர்க்கிள் ஆஃப் எல்லோஸ் இருக்குது. எனக்கு ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் மேலே சொன்ன அந்த ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபிலிக் எப்படி மிசிலேல ஃபார்மேஷன் அதாவது அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். எனக்கு இந்த வெளியில் இருக்க இந்த எல்லோ கலர் பால்ஸ் இருக்குல்ல, பால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா இது வந்து என்னன்னா எனக்கு இது ஹைட்ரோஃபிலிக். இது எனக்கு ஹைட்ரோஃபிலிக். எனக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இருக்கும். ஏன் அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னா, இது அவுட்டர் சர்ஃபேஸில் இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு இது வாட்டரோடையே கான்டாக்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ அடுத்து இந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் எனக்கு ஹைட்ரோஃபோபிக்.
ஸோ ஹைட்ரோஃபோபிக் ஏன் சொல்றோம்? இது வந்து என்ன ஆகாது, எனக்கு வாட்டரோட எனக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சென்டர் ஆர் இன்வெர்ட்ஸ்ல எனக்கு மிசிலைல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் போது என்னென்ன ஆக்ஷன்ஸ், இப்போ எப்படி இதை டர்ட்டை வந்து இது பண்ணுதுன்னு பார்ப்போமா? ட்ராப்பிங் ஆஃப் டர்ட். டர்ட்டை நான் என்ன பண்றேன்? ட்ராப் பண்றேன். எப்படின்னா நான் சொல்லிட்டேன்ல, இந்த ஹைட்ரோஃபோபிக் தான் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோட தான் எனக்கு கான்டாக்ட், அதாவது அட்ராக்ட் ஆகாது. ஆனா டர்ட்டோட எனக்கு நல்லாவே அட்ராக்ட் ஆகும்னு சொன்னேன்னா, அப்ப இது என்ன பண்ணிக்கோ அப்படின்னா டர்ட்டோட அட்ராக்ட் ஆகுறங்காட்டி இந்த சென்டர்ல இருக்க ஹைட்ரோஃபோபிக் என்ன பண்ணிரும் அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த டர்ட்டை சென்டர்ல ட்ராப் பண்ணி வச்சுக்கும். டர்ட்டை ட்ராப் பண்ணி மிசிலைக்குள்ள வச்சிரும். இந்த மிசிலையோட சென்டர்ல எனக்கு இந்த டர்ட் வச்சுக்கும். இதுதான், இப்படிதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு டர்ட்டை ட்ராப் பண்ணும். அடுத்து சஸ்பென்ஷன் இன் வாட்டர். இப்போ எனக்கு இந்த மிசிலை நடுவுல என்ன இருக்கு? மிசிலை சென்டர்ல எனக்கு என்ன ஆயிருக்கு? டர்ட் வந்து ட்ராப் ஆகி இருக்கு. கரெக்டா? இது ட்ராப் ஆகி இருக்கட்டும், அப்படியே இருக்கு. எனக்கு இந்த ஹைட்ரோஃபிலிக் இருக்கு இல்லையா? ஸோ வெறும் ஃபிலிக்னு மட்டும் எழுதுறேன். இந்த ஹைட்ரோஃபிலிக் எனக்கு வாட்டரோட கான்டாக்ட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வ் ஆயிரும். ஸோ இந்த வாட்டரோட கான்டாக்ட் ஆகி ஹைட்ரோஃபிலிக் வந்து மிசிலஸை எதை டிசால்வ் பண்ண வைக்குது? மிசிலஸை டிசால்வ் பண்ண வைக்குது. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனக்கு எது டிசால்வ் ஆகுது? மிசிலஸ். அந்த ஹோல் இதுவுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா டிசால்வ் ஆகுது. எனக்கு டிசால்வ் ஆனோன்னா இருக்க டர்ட் இருக்கு இல்லையா? இந்த டர்ட் சஸ்பெண்ட் ஆகுது. சஸ்பெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வாட்டர் தானே இதோட கான்டாக்ட் பண்ண முடியாது. சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது வாட்டர்ல. பிகாஸ் இது என்ன ஆகாது, எனக்கு அதோட அட்ராக்டே ஆகாது. லைக் டர்ட்டுங்கிறது என்னது? ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர், எனக்கு அட்ராக்டே ஆகாது. அதனால ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ புரிஞ்சுச்சா எப்படி டர்ட் வந்து ட்ராப் ஆகி எனக்கு வாட்டர்ல ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குதுன்ட்டு? இப்போ இது க்ளோத்ஸ் எல்லாமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா ரின்ஸ் பண்றேன். ரின்ஸ் அப்படின்னா வாட்டர்ல முக்கி கிளாத்ஸ் எடுப்போம்ல, அதை தான் ரின்ஸ் பண்றேன், கழுவுறது. கழுவும் போது எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மேல சஸ்பெண்ட் ஆயிருக்க அந்த டர்ட் வாட்டர்ல என்ன ஆயிரும் அப்படின்னா மிதந்துட்டு இருக்கும். கரெக்டா? அந்த வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும்போது நான் அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணிடுறேன்? வெளியில அவுட் பண்ணிடுறேன். ஸோ வெளியில நான் வந்து ஊத்திடும் போது அந்த வாட்டரோட எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டர்ட்டும் வந்து எனக்கு அவுட் ஆயிரும். ஸோ க்ளோத்ஸ்ல இருக்க டர்ட் எனக்கு மொத்தமா அந்த வாட்டர்ல அப்படியே எனக்கு வெளியில போயிடும். ஸோ நம்ம கழுவி ஊற்றும் போது அப்படியே வெளில போயிடும். ஸோ இதுதான் இந்த கிளென்சிங்கோட மெக்கானிசம். லைக் இப்படிதான் இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரின்சிங் நம்ம சோப் வந்து மோஸ்ட்லி ஆர்டினரி வாட்டர்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த சோப்பை ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு இந்த ஹாட் வாட்டர்ல எனக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கு. இந்த அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சோப்போட மிக்ஸ் ஆகும்போது ஸ்கம் ஃபார்ம் பண்ணும். ஸ்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் டெபாசிட். அந்த அழுக்கு வந்து வெளியிலேயே போகாது, ஒரு ஒயிட்டா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் கீழே. ஸோ அது வெளியில போகாம க்ளோத்ஸ்ல என்ன ஆகாது, சரியா கிளீனுமே எனக்கு என்ன ஆகாது, ப்ராப்பர் கிளீனிங்கும் அங்கே நடக்காது. அதனால தான் சோப்பை நம்ம என்ன பண்ணோம், ஆர்டினரி வாட்டர் நார்மல் வாட்டரில் நம்ம இது பண்ணோம், ஹாட் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா சோப்போட எஃபெக்டிவ்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சோப் போட்டோன்னே ரப் பண்ணுறோம்ல, நம்ம
ரொம்ப தேய்ச்சி தானே வந்து கழுவுறோம். ஏன் அப்படின்னா எனக்கு டர்ட் என்னாக ஆரம்பிக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக நம்ம ரப் பண்ணும்போது ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பிரேக் ஆகும். ஸோ ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பிரேக் ஆனோம்னா அது என்ன ஆயிடல ஈஸியாக நம்மளால டர்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஹோலாக இருக்கிறதுக்கும் குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த ரெண்டு இதுவுமே சொல்கிறாங்க. ஸோ ஒரு குயிக் ரீகால் பார்த்துடலாமா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோப்பில் என்ன பார்த்தோம் நம்ம? ஹெட் இருக்குது, ஹைட்ரோஃபிலிக் நேச்சர், போலார் ஹெட்டும்பாங்க. டெயில் ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட அட்ராக்ட் ஆகும். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா இது டர்ட்டோட இல்லை ஆயில் கிரீஸோட எனக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ நேச்சர் ஆஃப் டர்ட் அப்படின்னா என்ன சொன்னோம்? டர்ட்ல என்ன இருக்கும்? எனக்கு மோஸ்ட்லி ஆயில் இருக்கும், கிரீஸ் இருக்கும். கரெக்டா? இந்த ஆயிலும் கிரீஸும் ஆர்டினரி வாட்டர்ல எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா சும்மா வாஷ் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? சோப் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸையை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மிஸ்லஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? எனக்கு இந்த போலார் டெயில், நான் போலார் ஹெட்டு, இந்த போலார் டெயில், அதுதான் என்னது? சாரி, நான் போலார் டெயில். ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு அந்த மிஸ்லஸில் ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபார்மேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா சோப் வந்து வாட்டரில் எனக்கு டிசால்வ் ஆகுறங்காட்டி தான் எனக்கு இந்த என்ன ஆகுது? மிஸ்லஸ்ங்கிறதே ஃபார்ம் ஆகுது. இது ஹெட்டு, நான் போலார் டெயில், ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபிலிக் சொல்லுவேன், ரெண்டும் வேற வேற கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓரியன்டேஷன்னா எனக்கு ஹைட்ரோஃபிலிக், இந்த ஹைட்ரோஃபிலிக் என்ன எங்க இருந்திருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருந்திருக்கும். இந்த ஃபோபிக் வந்து சென்டர்ல இருந்திருக்கும். இது சென்டர்ல இருக்க அந்த ஃபோபிக் என்ன பண்ணியிருக்கும்? எனக்கு டர்ட்டை வந்து ட்ராப் பண்ணி நடுவுலையே வச்சிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது? டர்ட்டை வெளியிலவே போக விடாது. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு இந்த வாட்டர் இருக்கு, லைக் அந்த ஃபிலிக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர்ல, ஹைட்ரோஃபிலிக்குங்கிறது என்னது? எனக்கு வாட்டர் அட்ராக்ட் ஆகிற ஒரு விஷயம் தானே. அந்த வாட்டர்ல எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வ் ஆயிரும். வாட்டர்ல டிசால்வ் ஆன உடனே அந்த டர்ட் இருக்குள்ள அந்த மிஸ்லஸ்ல இருக்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மிஸ்லஸ், இந்த மிஸ்லஸ்ல இருக்க டர்ட் எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா சஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சஸ்பெண்ட் அப்படின்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். அதை நம்ம ரின்ஸ் பண்ணும்போது அவுட் ஆயிரும், வெளியில அந்த அழுக்கு வந்து தண்ணியோட கலந்து வெளில போயிடும். ஸோ ரப்பிங் ஏன் பண்றோம் நம்ம? இதுதான் மொத்த இந்த 7 ஸ்டெப் தான் எனக்கு என்னது, எப்படி எனக்கு க்ளோத்ஸ் எல்லாமே ரின்ஸ் ஆகுதுன்னு சொல்றது. அடுத்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறது தான் ரப்பிங். வந்து ரப்பிங் பண்ணி நம்ம க்ளோத்ஸ் வாஷ் பண்ணோம்னா டர்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸிலி என்னால் டர்ட்டை வந்து அது ரிமூவ் பண்ண முடியும். ஹார்ட் வாட்டரில் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க? ஹார்ட் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸ் இருக்குது, அது ஸ்கம் ஃபார்ம் பண்ணும். ஸ்கம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒயிட் டெபாசிட். கரெக்டாக? இந்த ஒயிட் டெபாசிட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த சோப்போட எஃபெக்டே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்மி ஆயிரும். ஸோ டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது, ப்ராப்பராக எனக்கு டர்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.